ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2014 வெளியான காஞ்சி அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் போடும்போதே இந்த படத்தை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த படத்துக்கு சப்டைட்டில் கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைச்ச சப்டைட்டிலும் பெருசாக சிங்க் ஆக கிடையாது. சரி, ஃபுல் படத்தையும் ஹிந்திலேயே பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஹிந்தியில் பார்த்தேன். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் புரியலை. அதனால ரெண்டாவது டைம் உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஃபைனலி இதோ உங்களுக்காக. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, காஞ்சி அப்படின்ற பொண்ணு பிந்தா அப்படின்ற பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த நிலையில ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக வந்த சுஷாந்த் அப்படின்ற நபர் காஞ்சியை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். காஞ்சி பிந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற தகவல் தெரிஞ்ச சுஷாந்த்னால பொறுக்கவே முடியலங்க. கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சுஷாந்த் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுறான். அந்த சம்பவத்தினால காஞ்சியோட வாழ்க்கையை தடம் புரண்டு போயிருது. மன உளைச்சலுக்குள்ளான காஞ்சி தாறுமாறா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹை ப்ரொஃபைல் மர்டர் கேஸோட பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாக்லா அப்படின்ற ஒருத்தரை இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விசாரணை பண்ணாலும் இவர் வாயவே திறக்க மாட்டேன்றாருங்க. என்னதான் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அங்கே விசாரணை பண்ணுற போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, அடிச்சு தான் விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி விசாரணை பண்ணியும் இவர் வாயவே திறக்க மாட்டேன்றாருங்க. இந்த வழக்கு சிபிஐ அதிகாரிக்கு மாற்றப்படுது. இன்ஸ்பெக்டர் பாக்லாவை விசாரணை பண்ணுறதுக்காக சிபிஐ அதிகாரி வராருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வாயை திறந்தாதான் என்னால் ஏதாவது உதவி பண்ண முடியும். நீ வாயை திறக்கலனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அவங்களும் ஜெயிலுக்கு போயிருவாங்க, நீயும் ஜெயிலுக்கு போயிருவ. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நீ சிகிடி அப்படின்ற ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேரு சிகிடி கிடையாது, காஞ்சி அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் சைலண்டா உட்காந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பாகுலா பார்த்தீங்கன்னா அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்க்குறாரு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். நீ வாயை திறந்து எல்லா உண்மையும் சொன்ன அப்படின்னா என்னால் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் உதவி பண்ண முடியும். அப்படி நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஆக்சுவலாக அவள் தலைமறைவாயிட்டா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. உன்னை பிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருப்போது. உங்ககிட்ட பெருசாக ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காகலாம் நான் வரல. நீயே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவன் தான். அதனால் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக என்கிட்ட சொல்லிடு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்த காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் பாகுலா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு அழகான மலை கிராமங்க. அந்த மலை கிராமத்தில் நிம்மதியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் நடக்குது. அந்த சைக்கிள் ரேஸுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு போலீஸ்காரங்களாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் வந்து அந்த சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக காஞ்சி அப்படின்ற நம்ம ஹீரோனும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரோட பையனும் கலந்துக்கிறாங்க. அப்போ காஞ்சி தான் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பையன் அவன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்சியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் விடாமுயற்சியாக அந்த சைக்கிளை எடுத்துட்டு ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி வின்னும் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்காக நம்ம ஹீரோனுக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு கப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கப்பை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்டேஜை விட்டு இறங்கி நேராக அந்த போலீஸ்காரரோட பையன் கிட்ட போயிட்டு, ஏன்டா நீ ஜெயிக்கணும்னா ஹெல்த்தியாக சைக்கிளை ஓட்டி ஜெயிக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்னை தள்ளி விட்டு எதுக்குடா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பாலேயே அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த கப்பும் டேமேஜ் ஆயிடுது. அந்த போலீஸ்காரரோட பையனும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். வீட்டுக்கு போன நம்ம ஹீரோனை பிடிச்சா அவங்க அம்மா அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? யார் மேல கை வச்சிருக்கன்னு தெரியுமா? ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய பையன் மேல. இப்படி பவர்ல இருக்கிறவங்க மேல கையை வச்சனா உனக்கு மட்டும் கிடையாது, இந்த கிராமத்துக்கே பிரச்சனை வந்துடும். அதுவும் உனக்கு கொடுத்த அந்த கப்பாலேயே அடிச்சுட்டு வந்திருக்க அப்படிங்கும் போது கையில அப்பத்திக்கு எதுவுமே கிடைக்கல, அதனாலதான் கப்பாலேயே அடிச்சிட்டேன் அப்படின்னு அப்பவும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எகத்தாளமா தான் பேசிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லோருமே இந்த காஞ்சிக்கும் காஞ்சியோட அம்மாக்கும் சண்டையே தீராதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. காஞ்சிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த சண்டை தீராது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அடி வாங்கின வந்து அம்மா கிட்ட அழுதுட்டே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான். அதனால தான் அம்மா உன்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அவன் சொல்லி தான் அம்மாக்கே விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு நேராக அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிட்டு, ஏன்டா எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்து எனக்கு அடி வாங்கி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி பலாருன்னு வர விட்டுறாங்க. இப்போ நான் அடிச்சேன்ல அதையும் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லு. இரு நீ சொல்ல போறல அதுக்காக இப்பவே அட்வான்ஸா இன்னொரு அறையும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு 2 அறை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அவங்க லைன்ல யாருமே குறுக்கிட கூடாது. அப்படி யாராவது குறுக்கிட்டாங்கன்னா யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க கைஸ். ராத்திரி நம்ம ஹீரோனுடைய அம்மா ஒரு விஷயத்த சொல்லி திட்டிகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோனுடைய அப்பா வந்து ராணுவத்தில் இருந்தவருங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது பெருசாக எதுவும் சேர்த்து வைக்கலங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த இடம் மட்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த இடத்த வச்சு தான் இவங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டு இங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி நீ பவரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துலையும் நம்மளால் வாழ முடியாமல் போயிடும், அப்புறம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் தன்னோட மகளை திட்டினாலும் கடைசியில் அன்பா அரவணைச்சுக்கிறாங்க. நாங்கெல்லாம் சொல்லி எங்கே கேட்க போற, பிண்டா ஒருத்தன் சொன்னால் மட்டும்தான் நீ கேட்ப அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிண்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காதலிக்கக்கூடிய பையன். இவர் ஆர்மி ட்ரைனராக இருந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சிட்டியில் இருந்தார்.
இப்போ திரும்ப கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே பிண்டாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. இவர் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வேகமாக ஓடி போய் கீழே விழுந்து அடிபட்டுருதுங்க. அப்போ எல்லோரும் தூக்கி விடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட இடுப்பில் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு இவர் தைலம் போட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அவள் வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது, உனக்கு பொறாம இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை யார் இந்த காம்பவுண்டுக்குள்ள வர சொன்னா, இது ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இடம், எல்லாத்தையும் வெளியே தான் வச்சுக்கணும், நீ வெளியே போப்பிட்டிங்கும் போது நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ பிண்டாவுடைய அப்பா சொல்றாரு, நீ அவனை தப்பாலாம் நினைச்சிடாதமா, அவனுக்கு அவன் மேல நிறைய பாசம் இருக்கு, சிட்டில இருந்து இங்க வரும்போது பாத்தியா உனக்காக அவன் தங்கச்சிக்காக அம்மாக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கும்போது எல்லாம் ஓகே தான், ஆனா அவனுக்கு என் மேல லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பாத்தீங்களாப்பா அவ என்ன பேச்சு பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்ல, அவ அப்படித்தான்டா, அவ அழகான வெகுலியான ஒரு நல்ல பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க, உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிப்பா அவ பாசிட்டிவா தெரியுறா அப்படிங்கும்போது, அதுக்கு காரணம் அவ என் ஃப்ரெண்டோட பொண்ணுடா அப்படின்ற மாதிரி பிந்தாவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பிந்தா குளிக்கலாம் அப்படின்னு டவலை கட்டிட்டு பாத்ரூமுக்குள்ள போறாரு. டவலை பாத்ரூம் மேல போட்டிருக்கும் போது அதை குச்சி வச்சு ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க காஞ்சி, ஒழுங்கா டவலை கொடு அப்படின்னு நம்ம பிந்தா கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சிட்டில இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு, சிட்டில இவ்வளவு நாள் பொண்ணு தேடிட்டு இருந்தேன், ஃபைனலி செம்ம அழகான ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவ என்னை விட அழகா இருப்பாளா அப்படிங்கும்போது, உன்னை விட அழகா இருப்பா அப்படின்னு பிந்தா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்காகவும் நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி இப்படியே என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு டவலை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வந்து அந்த டவலை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அந்த டவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருது. அந்த டவல் எடுக்கிறதுக்காக பாத்ரூம் விட்டு அப்படியே ஒரு வெளியே வர மாதிரி ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிந்தா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இவர் தான் நான் சொன்ன மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிந்தாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிந்தா விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க அப்படின்ட்டு அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம சைக்கிள் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ஹீரோனை வீட்டில் படுக்க வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்காக நம்ம பிந்தா வராருங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, இவகிட்ட இம்மி அளவு கூட விளையாடக்கூடாது, கொஞ்சம் விளையாண்டா போதும், அதை சீரியஸா எடுத்துக்கிறா, பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானு, நீயாச்சு அவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுட்டே வெளியே போயிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிந்தா திட்டுறாரு. உனக்கு என் மேலே காதலே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. காதலை சொல்லவா இல்லை கொடுக்கவா அப்படின்னு கேட்க, எப்படி கொடுப்ப அப்படின்னு கேட்க, உடனே நம்ம பிந்தா பார்த்தீங்கன்னா உனக்கான பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அது கையில் போட்டு விடுறாரு, காதலை வெளிப்படுத்துறாரு. அதன் மூலமாக நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம பிந்தா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு குரூப் வராங்க. ஸோ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா காக்குடா அப்படின்ற ஒரு ஃபேமிலியோட குரூப் அப்படின்னு சொல்றாங்க. 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து இதில் சைன் போட சொல்றாங்க. ஆனால் பிந்தா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டாருங்க. ஆக்சுவலா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர்கள் வாழக்கூடிய ஏரியா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ அது வந்து நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிந்தா வந்து எதிர்த்து நிற்கிறாருங்க. இந்த இடத்த ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காக்குடா ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஜமார் மற்றும் ஷாம், இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இந்த ஷாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், பையனுடைய பேரு சுஷாந்த். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அரசியல் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இல்லீகலாக நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. பேராசை பிடிச்ச ஆட்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அழகான கிராமத்தில் நம்ம ஹீரோயினும் பிந்தாவும் அந்த கிராம மக்களும் அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உண்டு அப்படின்ட்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஜீப் ஒன்று வருது. ஆட்டை இடிக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல வண்டி நிற்குது. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷனாக அவர்கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுறாரு. பையன் சைலண்டாக பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் பெருசாக சண்டைக்கு போல. அப்பவே இந்த சுஷாந்த் கேட்குறாரு, இந்த மாதிரி சன்செட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு வழி சொல்ல முடியுமா, வழி தெரியாம தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டான ஒரு வழியை சொல்றாங்க. ஆனால் இவரோட மைண்ட்ல அது ரெஜிஸ்டரே ஆகல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க, நீங்க என் கூட வர முடியுமா, நான் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சன்செட்டை அழகா வரையணும்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சுஷாந்த் கூட டிராவல் பண்றாங்க. அப்பவே சுஷாந்த் சொல்றாரு, என்னோட அப்பா தான் வந்து இந்த ஊர்ல புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, ஆனா நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது, என்னோட வழியே தனி, நான் ஆர்டிஸ்ட், நேச்சரை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கும் போயிட்டு, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தினமும் எனக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் காட்டுறீங்களா, நான் எல்லாத்தையும் அழகா வரையறேன் அப்படிங்கும்போது, இப்படி தினமும் வந்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு இருந்தேன்னா யாரு வேலைக்கு போவா, சம்பளத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, நான் உங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறேங்க, ஒரு கைடு மாதிரி வந்து இடத்தையெல்லாம் காட்டுங்க, நான் அழகா வரைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த பிண்டா கிட்ட போயிட்டு ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பையன் டிராயிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வந்தான், ரொம்ப நல்ல பையன், நல்லா பேசினா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போ அவங்க கூடயே சுத்து அப்படின்ற மாதிரி பிந்தா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. பிந்தா பொசசிவ்னஸ்ல சொல்றாரு அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு அந்த காக்குடா ஃபேமிலி வராங்க.
ஜாமர் அப்படின்ற நபரும் அவருடைய அண்ணனும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொஞ்ச நாளில் இந்த ஊருக்குள்ளே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறோம், அதன் மூலமாக இந்த ஊர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுடைய பிளான் என்னென்னா டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் இவங்க இந்த இடத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறது தான். இந்த இடம் ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனாக இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வீடு கட்டி சேல் பண்ண போகிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், உங்கள் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஊருக்கு வந்திருக்கிற சுஷாந்துக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த சுஷாந்த் கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகான இடத்தையெல்லாம் காட்டுறாங்க. இந்த சுஷாந்தும் பார்த்தீங்கன்னா பார்க்குற அழகான விஷயங்களை எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சுஷாந்த் நம்ம ஹீரோனையும் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிந்தா என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கிட்டையுமே இங்கே நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பிந்தாவை பற்றி இந்த சுஷாந்த் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க பிந்தா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னோட ஃப்ரெண்டு, நம்ம இப்போ தானே பழக ஆரம்பித்தோம், அவன் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது சுஷாந்துக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குதுங்க. ஏன்னா சுஷாந்துக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒருதலை காதல் வந்துருச்சு. அது காதல்னாலாம் சொல்ல முடியாதுங்க. சுஷாந்துக்கு ஹீரோயின் கூட இருக்கிற அந்த டைம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுஷாந்த் நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக வராரு. உன்னை நான் அழகாக வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு முத்தம் கொடுத்துட்றாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நான் இங்கேருந்து கிளம்பணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அமைதியாக கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டில் வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து சுஷாந்த் பண்ண காரியத்துக்கு அடிச்சிருக்கணும், ஆனால் அடிக்கல. ஏன் அடிக்கல, உனக்கு பயமா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எஞ்சோனையே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் நேராக பிந்தாவை பார்க்கறதுக்காக போயிட்டு வீட்டில் நம்ம 2 பேர்த்தோட கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இது கல்யாணமா, நான்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம வயசு என்ன, இன்னும் வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி பிந்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன உளறிட்டு இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, பட்டுன்னு நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா பிந்தாக்கு முத்தம் கொடுத்துட்டு ஊர் முழுக்க போய் பிந்தா எனக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு சொல்ல போகிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி முத்தம் கொடுக்கறது நம்ம ஊர் வழக்கப்படி தப்பு, ஸோ இந்த விஷயம் நடந்ததுனாலே நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, போய் என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் அதை பற்றியெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிந்தா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பிந்தா பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கையை பிடிச்சி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் சுஷாந்தை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் போகவே கிடையாது. அதனால சுஷாந்த் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துட்டு பேசலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. தப்பு நடந்து போச்சு, அதை பெருசு பண்ண வேண்டாம், சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஆனால் சுஷாந்த் கூட வந்த செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. சுஷாந்த் கூட வந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிந்தா கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. அவங்கள நம்ம ஹீரோ அட்டாக்கும் பண்ணிடுறாருங்க. இந்த சூழ்நிலையில் பிரச்சனை பெருசாகிடுது. நம்ம சுஷாந்தோடைய அப்பா ஷியாம் இருக்கிறார் இல்லையா, அவர் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாரு. நீ அந்த பொண்ணை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன பிரயோஜனம், என் பையன் ஆசைப்பட்டுட்டான், நியாயமாக பார்த்தா நான் என் பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சண்டைக்கு வேணாலும் நான் தயாராக தான் இருக்கிறேன், போர் புரியறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. சுஷாந்த் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு சுஷாந்தோட சித்தப்பா ஜமார் இருக்கார் இல்லையா, உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது உன்னோட இதாக்கிக்க, அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்றாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பிந்தாக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே மனக்கோலத்தில் பார்த்தீங்கன்னா போற வழியில ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் காதலிச்சு இப்ப 2 பேர்த்தோட காதலும் கைகூட போகுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கனவுகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வண்டி வந்து நம்ம பிந்தாவை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுதுங்க. அவர் அப்படியே ரத்த காயத்தோட கீழே கிடக்குறாரு. ஹீரோன் ஓடி வந்து கிட்ட அழுவ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இன்னொரு வண்டி வந்து இவங்க மேலே மோதுறதுக்கு வருது. அப்போ கரெக்டாக பிந்தா பார்த்துட்டு 2 பேரும் உருண்டு இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. அந்த வண்டியிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சுஷாந்த் கூடயே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காதலனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு ரோட்டில் அந்த வழியாக வர வண்டியை நிப்பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த வழியாக ஒரு வண்டி வருதுங்க. அந்த வண்டி ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து நம்ம பிந்தாவை அடித்து தூக்கிடுதுங்க. அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனில் இருந்து அப்படியே பள்ளத்தில் விழுந்து நம்ம பிந்தா இறந்து போகிறாரு. தான் காதலன் தான் கண்ணு முன்னாடியே இறந்து போகிறத பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா இந்த சுஷாந்த் தாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாத சுஷாந்த் நம்ம பிந்தாவை கொலை பண்ணிட்டாருங்க. வீட்டில் போய் இந்த விஷயத்த சொல்ல சுஷாந்தோடைய அப்பனும் சித்தப்பனும் சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றிடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றிடுறாங்க. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிந்தா இறந்து போனதை நினச்சி ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக பிந்தா இறந்து போனதை பற்றி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது கிடையாது, ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இது ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லி டென்ஷனான நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போனான், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அவனை இந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படின்னு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேச நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சேர்லாம் எடுத்து அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளியை ஜெயிலில் தள்ளல அப்படின்னா இந்த ஸ்டேஷனையே எரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோனுடைய அம்மா கண்டபடி திட்டுறாங்க, போட்டு அடிக்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, ஸ்டேஷனில் போய் அராஜகம் பண்ணிட்டு இருக்க, பவரில் இருக்கிறவங்கள பகச்சிக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்ல, உண்மையை மறந்து என்னால் வாழ முடியாதுமா, என்னை விட்டுருங்க, நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய மலையிலிருந்து அப்படியே கீழே போகிற ஆற்றுல குதிச்சிடுறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சிபிஐ அதிகாரி இன்ஸ்பெக்டர் பாக்லா கிட்ட கேட்குறாரு, அப்புறம் காஞ்சி செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, காஞ்சி அப்போ செத்து போயிருந்தானா இந்நேரம் நான் அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்து என்ன நடந்ததுன்றதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனை ஆற்றுல குதிச்சு பக்கத்து கிராமத்துக்கு வந்து ஃபைனலி மும்பையை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காக்குடாவுடைய ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்க டார்கெட்டடாக தான் மும்பையை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. சுஷாந்துக்கு தகவல் போய் சேருது, நீ அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணை பார்த்து விரும்புனல, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ட்டு. அவள் இப்படி இறந்து போனது நமக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட பாக்லா அப்படின்ற ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பாக்லா அப்படின்ற நபரோடைய அட்ரஸை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்லா யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கூட சின்ன வயசில் படித்தவருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு நான் கொஞ்ச நாள் மும்பையில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, மும்பை வந்தால் ஈஸியாக பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்ற நினப்பில் கிராமத்தில் இருந்து மும்பை வந்திருக்கிறியா, நான் 7 வருஷமாக மும்பையில் இருக்கிறேன், என்னாலேயே பெரிய லெவலுக்கு வளர முடியல, இங்கே வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு இந்த 3000 ரூபாய் பணத்தை வச்சுக்க, ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு வந்துடுறாருங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாமல் அங்கேயே நின்றுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த போராட்டமே பார்த்தீங்கன்னா அந்த காக்குடா ஃபேமிலிக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டர் பாக்லா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. நீ எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ பாக்லாவோட அம்மா சொல்கிறாங்க, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கா, அவளுக்கு உதவி கூட பண்ண மாட்டியா, அவளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க வச்சிடறாங்க. இந்த பாக்லாவும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோனை அவர் வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மும்பையை சுற்றி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த காக்குடா ஃபேமிலின்னு சொல்கிறாங்களே, அவங்க இந்த ஊரில் பெரிய ஆளா அப்படின்னு கேட்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு இந்த பாகுலா சொல்கிறாரு. அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வீடு இதோ இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அட்ரஸை சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனுடைய பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பாகுலாக்கு அப்போதைக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தினமும் நம்ம ஹீரோயின் கிளம்பி போய் இந்த காக்குடா வீட்டு முன்னாடி நின்று வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, யார் அந்த வீட்டுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி அந்த வீட்டில் ஹவுஸ் கீப்பராக இருக்கக்கூடிய ஒரு லேடியை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த லேடி இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுன்னு சைக்கிளில் போய் அவங்க காரு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி விழுற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. உடனே அந்த ஹவுஸ் கீப்பர் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, யாருமா நீ இங்கே என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் வேலை தெரிய அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மும்பை மாநகரத்தில் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரியும், இன்ஸ்பெக்டர் பாக்லா அப்படிங்கும்போது அவருக்கு தெரிஞ்சவரா நீயே, அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா காக்குடாவோட வீட்டில் சர்வெண்ட்டாக வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இதைத்தான் நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் பாக்லா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்காக போயிருப்பாரு. அங்கே போனால் இவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அங்கே நம்ம ஹீரோயின் சர்வெண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாங்க, உன்னோட ரெக்கமெண்டேஷனில் தான் அவளை வேலைக்கு எடுத்திருக்க, அவள் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு தங்கறதுக்கான இடம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டில் ஜமர் அப்படின்ற நபரும் அவருடைய அண்ணன் ஷியாமும் அந்த ஷியாமோடைய பையன் சுஷாந்தும் இருக்கிறாங்க. சுஷாந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இல்லை, அவன் 1 மாதத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுஷாந்த் கூட இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், நீ அந்த கிராமத்துக்கு போயிட்டு 2 பேர் தான் அநியாயமாக கொண்டுட்டு வந்திருக்க, கண்டிப்பாக அந்த கிராமத்திலேருந்து ஒருத்தன் உன்னை தேடி வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீனடா எனக்கு எகென்ஸ்டாகவே கருத்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பார்த்தீங்கன்னா சூடு வச்சு விட்டுறாங்க இந்த சுஷாந்த். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சுஷாந்த் ஆர்டிஸ்ட் டைப்லாம் கிடையாது, அவனும் ஒரு ஃப்ராடு பையதா அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் கிட்ட கூட வேலை பார்க்குற பொண்ணு, நான் என்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம பிந்தாவை மிஸ் பண்ணுறதை நினச்சி ரொம்பவே ஃபீல்
பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷியாம் அப்படின்ற அந்த நபருக்கு சவிதா அப்படின்றவங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷியாம் பார்த்தீங்கன்னா சவிதா அப்படின்ற அந்த லேடி கூட அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. உடனே ஷியாம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பார்த்த விஷயத்த உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், இதை யாராவது கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க மாட்ட சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டி அமுச்சு வச்சிடறாரு. ஆக்சுவலாக இந்த ஜமருக்கும் சரி ஷியாமுக்கும் சரி ஹீரோயின் யாருன்னெலாம் தெரியாது. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு வந்தால் ஒன் ஆஃப் த சர்வெண்ட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிராமத்தில் வச்சு நம்ம ஹீரோயினை இந்த சுஷாந்த் கூட இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, வேற யாருமே பார்த்ததில்ல. ராத்திரி இந்த வீட்டோடைய பவர் சப்ளைவை கட் பண்ணி விட்டுட்டு பேக் டோர் வழியா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாத்ரூம்குள்ள இருந்து எட்டி பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சவிதாவும் ஷியாமும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரியுது. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத வீடியோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சவிதா பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதரோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு கூப்பிட, எனக்கு வேற ஒரு பார்ட்டி இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த ஷியாம் சொல்கிறாரு. நான் 9 வருஷமாக உங்கள் கூட இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு லாயலாகவும் இருந்திருக்கேன், நீங்கள் பண்ணுற எல்லா தப்புலையும் நான் உடந்தையாக இருக்கிறேன், இது வரைக்கும் எதுவுமே நான் வெளியே சொன்னதில்லை, பட் நீங்கள் நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சவிதா சொல்லி காட்டும் போது இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சவிதா இன்டெரக்டாக இந்த ஷியாமை மிரட்டினது ஷியாமுக்கு பிடிக்கலங்க. அதனால இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கா, இது நல்லதுக்கு இல்லை, இவளுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கதையை முடிக்கிறதுக்கு இந்த ஷியாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காப்லங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் இந்த ரெக்கார்டட் எவிடன்ஸை நம்ம இன்ஸ்பெக்டர் பாக்லா கிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம்ட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் டியூட்டியில் இருக்கிறதா சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோனை பார்த்துடுறாரு. ஹீரோனை பார்த்த உடனே நீ காஞ்சி தானே, இங்கே எப்படி வந்தா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படி ஓடும்போது நம்ம ஹீரோனுடைய ஃபோனு அந்த வீட்டோடைய காம்பவுண்டுக்குள்ளேயே விழுந்துருது. ஒரு ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, டே நீ அவங்கள நம்பாத, உன்னை ஒரு நாள் கொன்றுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்கை விட்டு நகர்ந்துடுறாங்க. பின்னாடி வந்த ட்ரெயின் இடிச்சு அந்த செக்யூரிட்டி இறந்து போயிடுறான். இப்போ அந்த சவிதாவோடைய தம்பி வெட்டிங் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க, நம்ம ஹீரோனும் கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய லேடிங்க. அந்த லேடியோட பேக் தொலைஞ்சு போற மாதிரியும் அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரியும் சீனை போட்டு அவங்க கிட்ட எதனா வேலை இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அழகான பொண்ணுங்க தான் வேணும், உன்னை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அந்த வகையில் இந்த ஜமர் வந்து ஒரு இன்வெஸ்டர் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருங்க. அந்த பார்ட்டியில் யூனிஃபார்மா பெண்கள் எல்லோருமே வந்து இன்வெஸ்டர்ஸை வெல்கம் பண்ண போறாங்க. ஸோ அதில் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜமர் கிட்ட நெருங்குறாங்க. ஜமர் மேலே நம்ம ஹீரோனுக்கு ஒரு கண் இருக்கு அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜமர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காட்டிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டி தொடங்குது. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஜமர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து தொடர்ந்து இந்த ஜமரை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜமர் கிட்ட தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டியும் தொடங்குதுங்க. அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போகிற மாதிரி சைஸாக கண்ணடிக்கிறாங்க, கை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஜமர் வந்து செடியூஸ் ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் பாதிலேயே வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 8 மணிக்கு நம்ம 2 பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வர சொல்லிடுறாருங்க. ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு நைட்டு நடக்கக்கூடிய பார்ட்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு இந்த ஜமரை பார்க்கறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த டைம்ல ஜமர் பார்த்தீங்கன்னா அவரோட இல்லீகல் பிஸ்னஸ், அதன் மூலமா வர பணம், அதெல்லாம் எந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கரெக்டாக நம்ம ஹீரோன் உள்ள வந்ததும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு அவரோட பேக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாரு. ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட எல்லா டேட்டாமே அந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய பென்ட்ரைவ்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. எப்படியாவது அந்த பென்ட்ரைவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா துபாயில இருந்து சுஷாந்த் இந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே என் கூட எப்போதுமே நம்பகமான ஒரு செக்யூரிட்டி இருப்பான், அவன் திடீர்னு ரயில்வே ட்ராக்ல இறந்து போயிருக்கான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்ம என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு போலீஸ்க்கு ப்ரெஷரை போட்டுட்டு ராத்திரி பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டியில ஹீரோயின் இருக்கிறத இந்த சுஷாந்த் பார்த்துறான். இன்ஸ்பெக்டர் பாக்லா கிட்ட ஹீரோனை பத்தி விசாரிச்சு ஹீரோனை என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்ஸ்பெக்டர் பாக்லாவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா ஜமார் கிட்ட போயிட்டு ஜமார் ஃபுல் போதையில இருக்கும்போது பேக்கெட்ல இருக்கக்கூடிய பென்ட்ரைவை எடுத்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஜமாரோடைய பொண்டாட்டி வந்து நீ என்ன என் புருஷன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தானா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்த வேலை நடந்துருச்சு, அந்த பென் டிரைவை எடுத்துட்டாங்க. சவிதா அப்படின்ற ஒரு லேடியை பற்றி பார்த்தோம் இல்லையா, அவங்க டேஞ்சராக இருக்காங்க அப்படின்ட்டு ஷாம் கூட சவிதாவோட கதையை முடிக்கணும்னு நினச்சார் இல்லையா, நினச்ச மாதிரியே கதையை முடிச்சுட்டு அதை வேறு மாதிரி ப்ரோட்ரேட் பண்ணிடுறாருங்க. இதை பார்த்த அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது, உன் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்க என் ஃபோன் கார்டனில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த ஃபோனு பாரு நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா
ஷியாமும் சவிதாவும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் வீடியோ இருக்குது. அப்போ ஷியாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது அப்போ இந்த வீடியோவை லீக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த வீடியோ வெளியானதுனால பிரச்சாரம் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய கலவரமே உருவாகி பெரிய பிரச்சனையாயிருதுங்க. ஸோ ஷியாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நேராக ஜமாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஜமார் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறையா பணத்தை ஒரு அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிருக்காருன்ற அந்த டேட்டா எல்லாம் அவங்களுக்கு கிடச்சி ஜமாரை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இந்த காக்குடா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜமர் மற்றும் இந்த ஷியாம் 2 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வெளியே இருக்கிறது சுஷாந்த் மட்டும்தான். சுஷாந்தை பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த சுஷாந்துக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. பாக்லா கிட்ட கூட ஹீரோனை கொண்டாந்து ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோன் மும்பையில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, பவரில் இருக்கிறவங்கள பகச்சுக்காதன்னு சொன்னால் ஏமா கேட்க மாட்டேன்ற, தயவு செஞ்சு வந்துருமா, நம்ம ஊருக்கே போயிடலாமா, போதுமா நீ பண்ணதெல்லாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கெஞ்சுறாங்க. முடியாது, என்னோட காதலனை என்கிட்ட இருந்து பிரிச்சவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி ஒரு பஸ்ஸில் ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா பின்னாடியே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோனுடைய கண்ணு முன்னாடியே ஹீரோனுடைய காதலனை இந்த சுஷாந்த் கொண்டிருக்கான், கொலவெறியில் இருக்கிறாங்க. இந்த சுஷாந்த் இன்ஸ்பெக்டர் பாக்லா கிட்ட ஹீரோனை கொண்டாந்து ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னான் இல்லையா. அது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசும்போது தான் என்ன நடந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இன்ஸ்பெக்டர் பாக்லாக்கு தெரிய வருது. பாக்லாவும் கண்ணை காட்டி மிரட்டுறாரு, இத்தோட நிப்பாட்டிக்க கிளம்பிக்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, கன்னை கையில் வச்சிருக்கே, உனக்கு சுடுறதுக்கு தைரியம் இருக்கா, ஆனால் எனக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது, இது என்னோட ஃபைட்டு, நான் சண்டை போடாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. சவிதா இறந்து போன அந்த விஷயத்தை முன்னெடுத்து போராட்டத்திலலாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்ஸ்பெக்டர் பாக்லா என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டாந்து இவளை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு நான் கேட்ட பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது 10 லட்ச ரூபாய் பேக் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் பாக்லா அந்த பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாக்லா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாருங்க. இப்போ இந்த சுஷாந்த் பார்த்தீங்கன்னா உன்னை நான் எப்படியெல்லாம் வரைய போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியும் அந்த இடத்துல கடத்தி வச்சிருக்கான். ஸோ இப்போ உங்கள் குடும்பத்தையே அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட நம்ம ஹீரோயின் வாட்சில் இருக்கக்கூடிய மணி காட்டக்கூடிய முள் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய சைஸ் வாட்ச் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க, அந்த முள்ளை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே சண்டை நடக்குது. வெளியே போன இன்ஸ்பெக்டர் பாக்லா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவர் சும்மா தான் நடிச்சிருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அடியாள் கிட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை காப்பாற்றுறாருங்க. இப்போ ஹீரோனுக்கும் இந்த சுஷாந்துக்கும் மாடியில் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில் நம்ம ஹீரோனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. என்னோட காதலனை எப்படியெல்லாம் கார் ஏற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ரொம்ப உயரமான மாடியிலிருந்து அப்படியே கீழே விழுந்து சுஷாந்த் இறந்து போகிறாருங்க. இந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா பிரைம் சஸ்பெக்டாக இன்ஸ்பெக்டர் பாக்லா மாட்டி இருந்திருக்கிறாரு. ஹீரோயின் தலைமறைவாயிட்டாங்க. ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்களோட கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்லா சொல்லிடுறாரு. இப்போது சிபிஐ அதிகாரி கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சிபிஐ அதிகாரி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த காஞ்சியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் சார் மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் போடுறாங்களே அப்படிங்கும்போது அரசியலில் வந்துட்டு நல்லது பண்ணுறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்லிட்டு பொது வாழ்க்கைக்கு வராங்க, வந்து கோடி கோடியாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நாம் அடிமைகளாகவே இருந்துகிட்டு இருக்கோம், மக்கள் அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சரியான தண்டனை நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும், அதாவது ஜமார் மற்றும் இந்த ஷியாம் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த சுஷாந்த் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். மேபி சுஷாந்தோட வழக்கை ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தானே நம்ம ஹீரோயினுடைய காதலனான பிந்தாவோட வழக்கையும் க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராமத்துக்கே போயிடுறாங்க. பிந்தாவோட அந்த பழைய நினைவுகளோட அந்த கிராமத்தில் அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.